Hi, assalamu alaikum guys. This is from Play Store Gift. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So என்னோட சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டிப்பா பாருங்க. So ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் பட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அதையும் கண்டிப்பா பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய gift பாத்தீங்கன்னா ரொம்ப Play Storeனால இப்போ நிறைய அப்டேட்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டாவே நான் போட்டுட்டு இருக்கேன். So அதை வச்சு நான் சொல்றேன் கண்டிப்பா என்னோட அப்டேட்டிங் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க வந்துட்டு பல இடத்துல கிடைக்காததெல்லாம் என்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும் டிஃபரெண்ட் gift. So வாங்க இப்போ நம்ம என்னென்ன இருக்கு சும்மா லைட்டா நம்ம ஏதாவது நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய ஃப்ரேம்ஸ் ஐட்டம் இருக்கும். இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் லேம்ப் கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு கிஃப்ட். ஸோ ஃபோட்டோ நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறது தான். இங்கே பாருங்க 4 ஃபோட்டோ வரும். நம்ம இங்கே நீங்கள் உங்கள் இஷ்டம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இதில் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது வந்துட்டு இப்போ சாக்லேட்டு ரிங்கு ஏதாவது அவங்களுக்கே தெரியாமல் இதில் சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் பாருங்க ராட்டின மாதிரி இருக்கும். பாருங்க இதுவும் ரொட்டேட்டிங் தான். இது வந்து 12 ஃபோட்டோ, உள்ள 6 ஃபோட்டோஸ் வரும், வெளியில 6 ஃபோட்டோஸ் வரும். மொத்தம் வந்து 12. ஓகே, ஒரு மியூசிக்கை அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம். ஓகே, இது நல்லா இருக்கும். ஏதாவது இப்போ கேட்குறீங்களா Play Store Giftல ஏதாவது டிஃப்ரெண்டா எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன இது பாருங்க. இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், பட் ப்ளூடூத் கிடையாது. இதுவும் வந்து ஒரு பேட்டரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ உள்ள ஃபோட்டோ வரும். இதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேட்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, ஏன்னா கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க நம்ம திருவிழாவெல்லாம் வந்து ராட்டினம் ஆடும் இல்லையா, அப்படிதான் இருக்கும். இதை பார்க்கவே அப்படிதான் இருக்கு. இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம போட்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, இதுல வந்து 6 போட்டோஸ் வரும். அழகா இருக்கு. இது ஸ்டாண்ட்ல அப்படி நிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு. இப்போ டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் என்ன கொடுக்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. பிரின்சிபலுக்கு கொடுக்குற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பென் ஸ்டாண்டு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் கிளாக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்களுக்குலாம் இப்படி தான் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செட்டாக கொடுக்கலாம். பென்னு வித் அவங்க ஃபோட்டோ போட்டு நீங்கள் ஏதாவது எழுதி கொடுக்கணும்னாலும் எழுதி கொடுக்கலாம். இதுவும் பென் ஸ்டாண்டு தான். ஸோ இதுவும் வந்து பென் ஸ்டாண்டு அவங்க ஃபோட்டோ போட்டு கொடுக்கலாம். அங்கே பாருங்க, அவங்க 3 ஃபோட்டோ வரும். போட்டு கொடுக்கலாம். எல்லாம் கிளாஸாக இருக்கா, ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி டெடி ஃப்ரேம். ஸோ அவங்களோட போட்டோ இதுல நம்ம வச்சு கொடுப்போம். ஓகேங்களா, நீங்க என்ன போட்டோ கொடுத்தாலும் நம்ம அதுக்கு வச்சு கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து போட்டோ இன்சர்ட் பண்றதுதான். மற்ற இதெல்லாம் இருக்கு, பில்லோ மக்கு அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பெர்மனன்ட் பிரிண்டிங். அப்புறம் இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் நான் பாருங்க நல்லா இருக்கும். ஒவ்வொருல ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். இதெல்லாம் சும்மா நம்ம நார்மலா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். பாரிஸ் டவர் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் மியூசிக்கல். இதெல்லாம் வந்துட்டு லைட்டிங் ஆப்ஷன் இருக்கு, பேட்டரி. ஸோ இது இருக்கு. இதுல பேட்டரி இல்லை. ஓகே, டைட்டானிக் நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் சும்மா எனக்கு நார்மலா ஒரு இதுவும் டீச்சர்ஸ்க்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம். பாருங்க ஜூஸர் இருக்கும். இது பாருங்க மியூசிக். அதுவே ஸ்டாப் ஆயிடும். இதுவும் வந்து பாரிஸ் டவர். இதுல வந்து லைட்டிங் ஆப்ஷன் இருக்கு. தெரியுதான் தெரியல, லைட் தெரியும். நீங்க என்னோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன். மறக்காம நம்பரை சேவ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பாருங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க. ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா செகண்டுக்கு செகண்ட் சொல்லலாம். ஸோ அதுல நான் ஆஃபர் போட்டுட்டே இருப்பேன். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஒரு ரெண்டு கிஃப்ட் தான் இருக்கும் லாஸ்ட்டாக. அதை கம்மி ரேட்டில் கூட நான் போடுவேன். ஸோ யாரும் புக் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த லக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால தான் ஸ்டேட்டஸ் நான் மஸ்ட்டு வாட்ச் பண்ண சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு நான் அதில் தான் போடுவேன். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் பாருங்க, குட்டி குட்டி கிஃப்ட் நல்லா இருக்கும் பார்க்க. அப்புறம் இதெல்லாம் ஸ்கூல் பசங்கெல்லாம் கேட்குறாங்க எனக்கு வந்துட்டு
கம்மி ரேட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60 or 70 அவ்வளவுதான். பாருங்க அழகா ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரே பாயிண்ட் தான், நம்ம கிட்ட இருக்கிறவங்க வாங்கணும் இல்லாத வாங்கணும். இந்த கடையை தேடி வந்தா இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்ட்டு நம்ம ஏமாந்து போக கூடாது. அதனால வந்துட்டு எங்கிட்ட 20 ரூபாயிலேருந்து கிஃப்ட் கூட இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த கிரீட்டிங் கார்டு, சின்ன டாலு, ஸோ அந்த மாதிரிலாம் இந்த இதெல்லாம் பாருங்களேன், நான் 50 rupees தான் சேல் பண்றேன். பாருங்க அழகா இருக்கும். அப்புறம் குட்டி மக்கு பார்த்துருப்பீங்க பாருங்க, குட்டி மக் கிடைக்கிறதுலாம் ரேர். பெரிய கிஃப்ட் கூட கிடைச்சிடும், பட் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அப்புறம் பேபிஸுங்களுக்கு எல்லாம் இங்க பாருங்க நெயில் டிசைனர்ஸ். அப்புறம் பாருங்க சொன்ன எல்லாம் டிஃப்ரெண்டா ஏதாவது, இது நீங்க எல்லாரும் லிப்ஸ்டிக் தான் நினைச்சீங்க, பட் லிப்ஸ்டிக் தான் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா பென்னு. இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது யூனிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொக்கே, அழகா இருக்கும். லைட்டிங் தான். இதுல வந்துட்டு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இதுல எல்லாம் போட்டோ வச்சுட்டு வருவோம். அங்க பாருங்க இதெல்லாம் ஷேக் ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்பெல்லாம் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, பட் நான் ஞாபகத்துக்காக நிறைய இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கூல் டேஸ்ல வந்து சிடி வச்சுதான் நிறைய கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி வரும். இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு இன்னும் இதெல்லாம் பார்த்தா ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வரும். ஆனா அப்போ வந்து நம்மளால வாங்க முடியாது. அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 rupees அவ்வளவுதான் இருக்கும். அப்பவே இது வாங்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்காக எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என்னோட ஷாப்புக்கு வந்தா பரவாயில்ல, ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க ஸ்கூல் டேஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கஸ்டமர் ஆர்டர். இதெல்லாம் போட்டோ பிரிண்ட் வச்சு இங்க பாருங்க, இங்க பாருங்க குட்டி குட்டியா. நம்ம கடையில நம்ம ஷாப்ல வந்துட்டு என்ன ஒரு 10-15 கிஃப்டா கொடுக்கணும், சின்ன சின்னதா பேக் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க வந்துட்டு அப்படி நிறைய பேர் கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. அதாவது ஒன்னா இல்லாம, அதாவது எடுக்க கிஃப்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 rupeesல இருந்து ஸ்டார்டிங்ல, ஸோ அந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு அந்த மாதிரிலாம் நிறைய சூஸ் பண்ணி ஒரு நல்ல பாக்ஸ் நிறைய அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் சேர்ந்துருது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்டா நம்ம கிட்ட செலக்ட் பண்ணி பேக்கிங் பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதாவது சாக்லேட் எல்லாம் பண்ணி நம்மளே பேக் பண்ணி கொடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா டைம் சுத்தமா அதுக்கு கிடையாது. அதனால இப்போ அது நம்ம பண்றது இல்லை. ரொம்ப கஸ்டமர் கேட்டாங்கன்னா நான் டைம் எடுத்து தான் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பாருங்க, பார்க்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட், அதுக்கப்புறம் சும்மா லவ் ஸ்டிக்கு, இதெல்லாம் வந்துட்டு சும்மா நார்மலா கொடுக்கலாம். ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அது கூட வச்சு சேர்த்து கொடுக்கலாம். அப்புறம் பாருங்க டெடி, சின்ன பொக்கே பாருங்க, சும்மா ஒரு ரோஸ் வச்சு ஒரு டெடி வச்சு. இதுவும் ஃப்ரேம் தான். லைட்டிங் ஆப்ஷன் இருக்கு. எல்லாம் ஒரு டெடி வச்சு ஒரு மக்கு பார்க்க ரெட் கலர் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாருங்க டெடி பொக்கே. இதெல்லாம் சிம்பிளா ஸ்வீட்டா இருக்கும். எல்லா ஊருக்குமே நம்ம வந்து கொரியர் பண்றோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவே கொரியர் ஆப்ஷன் இருக்கு.
ஸோ நான் எல்லா ஏரியாவுக்குமே கொரியர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது பாருங்க, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சீக்ரெட் மெசேஜ் பாட்டில். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணியும் கொடுப்போம், உள்ள லைட் வச்சு. இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா 25 இவ்வளோதான் சார்ஜ், ஓகேங்களா. ஸோ அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னா நீங்கள் தான் ஏதாவது எழுதி கொடுக்குறோம், ஓகேங்களா. நம்ம நேரில் பேசுகிற மாதிரியே சில விஷயங்களை வந்து நம்ம நேரில் சில இது பகிர்ந்துக்கப்படாது. அதான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஃப்ராங்காக இருந்தாலும் ஒரு இடத்துல யார்ட்டா ஏதாவது கன்வே பண்ண முடியும், நம்ம கன்வே பண்ண முடியாமல் கொஞ்சம் நேரம் தவிச்சிட்டு இருப்போம், எப்படி நம்ம அவங்க கிட்ட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி பாட்டிலில் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சொல்ல வந்த வார்த்தைங்க அது யாராக வேணா இருக்கட்டும், ஏதாவது திட்டி கூட இல்லை லவ் ப்ரொபோசல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், அந்த பேப்பரை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் பொறுமையாக அதை எடுத்து படிப்பாங்க. ஸோ மன தைரியமாக அப்படி சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் தைரியம் வந்துடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது சர்ப்ரைஸாக இருக்கும், அதாவது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா. ஸோ ஐ லவ் யூ நிறைய ஏதாவது எழுதி கொடுப்போம்ல, நமக்கு நிறைய வார்த்தைங்களால நிறைய சொல்லும் இல்லையா, அதெல்லாம் இந்த வார்த்தைகளை இது ஃபுல்லாக செட் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு இதாக எழுதுனாலும் பரவாயில்ல. ஸோ ஒன்று வாங்கி எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி பாட்டில்லே நிறைய இருக்குங்க பாருங்கள், டிசைன்ஸு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் போட்டு ஜஸ்ட் ஒன்றா கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லவ் மீட்டர். இந்த லவ் மீட்டர் எல்லாருக்கும் எப்போ கண்ணு தெரியும்னா February 14 தான் தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ ஆக்சுவலி அன்பு வச்சுருக்கோம் அப்படின்றது இது வெளிக்காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் தான். ஸோ அவ்வளோதான், அதில் தான் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல்லாகுது. நம்ம எது சொன்னாலும் நமக்கு ஒரு ஜாலியாக எதாவது சொல்லிக்கலாம். லவ் மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லவ் மீட்டர், இது என்ன நிறைய இருக்கா. எது இருக்கு இந்த டெடி, அதுக்கப்புறம் இந்த மேல எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய ஃப்ரேம்ஸு. அப்புறம் தாஜ்மஹால் இதெல்லாம் கனெக்ஷன் இருக்கு, லைட்டிங் ஆப்ஷன். ஸோ லைட் மல்டி கலராக வரும். இதெல்லாம் ஃப்ரேம்ஸு, இதெல்லாம் சிம்பிளாக கொடுக்கலாம். இதுலேயே உங்க ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வச்சு கொடுப்போம். இது நான் வந்து காமிக்கிறது சாம்பிள் மட்டும்தான். இன்னும் நிறைய பாருங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கேட்லாக் பாருங்க. அந்த கேட்லாக்ல அதாவது ஐயோ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு அதில் நிறைய கிஃப்ட் நான் வந்து அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஏன்னா நியூவாக வரவங்க எனக்கு எல்லா கிஃப்ட்டையும் அனுப்புங்க, உங்ககிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னா அனுப்புனாலும் உங்க ஃபோன் ஹேங் ஆகி வெடிச்சிடும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப் கேட்லாக்ல இல்லை வந்துட்டு யூடியூப்ல பாருங்க, இல்லை இன்ஸ்டால ஷேர் சாட் எல்லாத்துலேயுமே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் போய் கிஃப்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் இதுலயும் போட்டோ போட்டு கொடுப்போம், ஸ்டாண்ட் இருக்கும். பாருங்க வாலெட், பாருங்க இதெல்லாம் வாலெட். இது நான் சொன்னது வாலெட் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அமௌண்ட் நினைச்சிருப்பீங்க. பாருங்க இது என்ன அப்படின்னா இது அவங்களுக்கு பர்த்டே, ஸோ ஏதாவது சொல்ல நினைக்கிறோம் அவங்க பேரு அந்த மாதிரிலாம் நீங்க எழுதி ஒரு ஞாபகார்த்தமா கொடுக்கலாம், அவங்க ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான கிஃப்ட் தான். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வால்நட். இதில் என்ன இருக்குது தெரியுமா, ஓப்பன் பண்ணால் சம் வேர்ட்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ இதில் நம்ம ஃபோட்டோ கூட இதில் இதே சைஸ்க்கு கூட நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். அது சொன்னேன் இல்லையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் தான். ஆனால் உண்மையிலே இது எனக்கு ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உண்மையாக. அதாவது இந்த நட்ஸ் வந்து உடைச்சி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மைலிஸ் உங்களுக்கு பாக்ஸில் இருக்கும். இதில் கூட சும்மா யாருக்கா ஏதாவது கொடுக்கணும், ரிங்கு அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுக்கலாம். சூட்கேஸ் மினியேச்சர் அழகாக இருக்கும். இதெல்லாம் என் பொண்ணு கடைக்கு வந்தால் இதை வச்சு விளையாடும். ஓப்பன் பண்ண பாருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சும்மா பவுச் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹெட்செட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பேக்லலாம் போட்டுருவோம். அப்போ அந்த பட்ஸ் ஒரு பக்கம் நசுங்கி காணாவே போயிடும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணி டீசெண்டாக வச்சுக்கலாம்.
இது பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற சீப்பு கண்ணாடி. அது பேபிஸுன்றோம், ஆனால் இப்போ உள்ள லேடிஸும் கொஞ்சம் அழகாக க்யூட்டாக நம்மளே அப்படி தான் மாறிடுறோம். அதனால் நானுமே இந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து காயின் பாக்ஸ் பாருங்க, அதுக்கு ஒரு லாக்கர் வேறு இருக்குது, கீ. இதுதான் இப்போ நம்ம பசங்களுக்கு சின்ன குழந்தைங்கலாம் என்ன கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பர்த்டே ஐட்டம்ஸு, பொக்கேஸு அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேஜிக் மிரர், இந்த மாதிரி தான் மிரர் மேலே பொக்கேஸ்லாம் இருக்குது பாருங்கள். மேஜிக் மிரர்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக மிரராக இருக்கும், இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுப்போம். அப்புறம் மக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பாருங்கள் அக்லரிக் MDF. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பேர் கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். பேர், ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி என்ன வேணாலும் கொடுத்தாலும் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் லைட்டுன்னு சொன்னேனே இது பாருங்கள். அது மாதிரி இது பெரிய சைஸு, சின்ன சைஸ் பாட்டிலும் இருக்குது, இது உள்ள இருக்குது பாருங்கள். ஸோ மக்கு பாருங்க, ஸோ எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபோட்டோ அதாவது பிரிண்ட் மட்டும் கொடுப்பீங்களா எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள் அந்த சைடு இருக்குது, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டிங் வந்துடும் பாருங்க. அப்படி அதாவது பிரிண்டிங் எல்லாம் கிளிப் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த லைட் ஆப்ஷன் 16 கிளிப்பு வரும். ஓகே. அப்புறம் இது கீ செயின்ஸ், நார்மல் கீ செயின்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் மறக்காமல் பாருங்கள், அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக அதாவது போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் கிளம்புறதுக்கான டைம் எனக்கு வந்தாச்சு. ஸோ கீப் ஷாப்பிங், ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். துவா பண்ணுங்கள்.